வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே, பிரேக் த பேரியர். ஒரு ஃபேமஸ் மரைன் பயாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாரு, ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு. அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய மீன் தொட்டியில் ஒரு பக்கம் ஷார்க்கை விடுறாரு. ஷார்க்கை விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு பக்கம் நிறைய மீனை ரிலீஸ் பண்ணுறார். குட்டி குட்டி மீனாக ரிலீஸ் பண்ணுறார். குட்டி குட்டி மீனை ரிலீஸ் பண்ண உடனே இந்த ஷார்க் என்ன பண்ணுறது, வேக வேகமாக போய் அந்த குட்டி குட்டி மீன் எல்லாமே பிடிச்சி சாப்பிட்ருது. இது ஃபஸ்ட் டே. செகண்ட் டே என்ன பண்ணுறாரு, அந்த தொட்டியில் அந்த ஃபிஷ் டேங்கில் நடுவில் ஒரு பெரிய கிளாஸை தடுப்பாக வச்சிட்றாரு. தடுப்பாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, இந்த ஷார்க்கை ரிலீஸ் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து குட்டி குட்டி மீனை நிறைய இந்த பக்கம் ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த குட்டி குட்டி மீனை ரிலீஸ் பண்ண உடனே இந்த ஷார்க் என்ன பண்ணுது, வேகமாக போய் அதை சாப்பிட போய் ட்ரை பண்ணும்போது அந்த கிளாஸில் அது அடிபட்டுருது. அப்புறம் திருப்பி என்ன பண்ணுது, திருப்பி போய் ட்ரை பண்ணுது. ஒவ்வொரு தரையும் ட்ரை பண்ணும்போது அது மூக்கு அடிபட்டு புண்ணாயிட்டே இருக்குது. 1 மணி நேரத்தில் அது என்ன பண்ணுது, ஓகே என்னால் இன்னமே இந்த குட்டி மீன்லாம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லி அது கிவ் அப் பண்ணிடுது. 1 மணி நேரத்தில் இது கிவ் அப் பண்ணிடுது. அடுத்து அது 3ஆவது நாள் என்ன பண்ணுறாருன்னா, அழுங்காமல் அந்த நடுவில் இருக்கிற பார்ட்டிஷனை அவர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஷார்க்கை உள்ளே விட்றாரு. அதுக்கப்புறமே திருப்பி அந்த குட்டி குட்டி மீனாக நிறையா உள்ளே விட்றாரு. இந்த குட்டி குட்டி மீன் நிறையா விட்டதுக்கப்புறம் இந்த ஷார்க் தெரிஞ்சிருச்சு, ஓகே நான் போனோம் நடுவில் எனக்கு அடிபட்டுரும் அப்படின்னு நினச்சிட்டு அது எதுவுமே பண்ணல. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்தது, இன்னொரு பக்கம் மீன் இருந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வாழ்க்கையோட ஸ்டைலும். நமக்கு கிடைச்ச பல அனுபவங்கள், நமக்கு கிடைச்ச பல கசப்பான விஷயங்கள், நம்மளை பற்றி யாரோ எதோ சொல்லியிருப்பாங்க, அது எல்லாமே நம்ம மைண்டில் வச்சுட்டு நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே நம்மளை வச்சுட்டு நம்ம இதுக்கு தான் லாய்க்கு, நம்ம இதுக்கு மேலே நம்மளால் ப்ரோக்ரெஸ் பண்ண முடியாது, நம்ம இதுக்கு மேலே எதையுமே ப்ரொசீட் பண்ண முடியாது, நம்ம கோல் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கிவ் அப் பண்ணிடுறோம். வாழ்க்கையில் பல அனுபவங்கள், நம்மளோட கசப்பான அனுபவங்கள் பாசிட்டிவான விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ நம்மளோட கசப்பான அனுபவங்கள் நம்ம இதுக்கு தான் லாய்க்கு, நம்ம இதுக்கு மேலே ப்ரோக்ரெஸ் பண்ண முடியாதுங்கிற எண்ணத்துக்கு வராமல் நம்ம கோலை நம்மளும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு தடையும் நீங்கள் முடியாதுன்னு நினைக்கும் போது நீங்கள் நினச்சிக்கோங்க, அந்த பேரியர் அதோடு முடிஞ்சிருச்சு, இப்போ இனிமேல் நம்மளை தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, நம்ம ஒரு தடவை அனுபவப்பட்ட திருப்பி அதே தப்பு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுட்டு ஒவ்வொரு தடையும் நீங்கள் ப்ரோக்ரெஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு தடையும் உங்களுக்கு அந்த மாதிரி தடை வரும்போது இந்த ஷார்க்கோட கதையை உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு தடவை அது நடந்துச்சு அப்படின்னா எப்போதுமே அது நடக்காது அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு உங்களோட வாழ்க்கையில் மென்மேனும் வளரணும்னு சொல்லிட்டு என்னோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு.